Hi friends, இன்னைக்கு நம்ம நோயன் சேனல்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स, குக்கர்ல எப்படி குழையாம செய்யறது பாப்போம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் தான் வந்து பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 கிலோ அரிசியை பாஸ்மதி அரிசியை ஒரு 3 அலசி நல்லா ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இது வந்து அரிசி வந்து ஒரு 1 hour ஊறினா போதும், இல்ல half an hour ஊறினா போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொழுப்பா வாங்கிக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டேஸ்ட் நல்லா இருக்கும். மட்டன்ல நல்லி கிடைச்சா நல்லி வாங்கிக்கோங்க. நான் கிடைக்குமா நல்லி கிடைக்கல எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன காய்கறின்னு பாத்துருவோம். நான் வந்து பாத்தீங்கன்னா 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா 1/4 கட்டு கொத்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா 1/4 கட்டு எடுத்துக்கோங்க 1 கிலோக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புதினா தலை வந்து பாத்தீங்கன்னா அதுவும் 1/4 கட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த டீஸ்பூன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்திருக்கேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி செய்யறதும் பார்க்கலாம். குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 250 ml 200 ml வந்து பாத்தீங்கன்னா ஆயில் எடுத்துருக்கேன். இது கூடவே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டை கிராம்பு மசாலா வந்து ஆட் பண்ணிடுவோம். அதெல்லாம் பொரிஞ்சோன்னா பாத்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகா பொரிஞ்சோன்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் கலர் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கலாம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனியன் அந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி ஆட் பண்ணிட்டு கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து ஆட் பண்ணி விட்டுலாம். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுப்போம். அப்போதான் பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளியும் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி நல்லா ஜூஸியாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தக்காளி வெந்துருச்சு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 ml தயிர் வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுப்போம். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து கூட பத்தலாம் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு பார்த்தா நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆச்சி மசாலா போடுறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை வந்து கிளறிட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மட்டன் ஆட் பண்ணிடலாம். மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல் நல்லா போகும் உங்களுக்கு. கிளறி விட்டுலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு 5 விசில், உங்களுக்கு ஒரு குக்கரை பொறுத்து விசில் எப்படின்னு தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நான் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரியும் நான் வந்து அரிசியை வந்து 1 hour ஊற வச்சிருக்கேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் டபுளாக தண்ணி எடுக்கல, சிங்கிளாக எத்தனை கிளாஸ் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் போட்டு மூடிடுவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விசில் அளவு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வேக வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச 1 hour ஊற வச்ச அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட சேர்த்து ஆட் பண்ணிப்போம். நீங்கள் ½ hour ஊற வச்சிங்கன்னா டபுளாக சேர்த்துக்கோங்க தண்ணியை. 3 கிளாஸ் தண்ணினா 6 கிளாஸ் தண்ணி வைங்க. இதே நீங்கள் 1 hour அரிசி ஊற வச்சிங்கன்னா 3 கிளாஸ் தண்ணியே போதும். ஆல்ரெடி நல்லா அரிசி நல்லா ஊறி இருக்கு. இந்த டைமில் அதை வந்து கரண்டி போட்டு நல்லா கிளறாதீங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெமன் பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அரிசி குலையாமல் அப்படி நல்லா அரிசி உடையாமல் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 விசில் விடுவீங்க, நான் வந்து ஒரே விசில் தான் விடுவேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா அடியும் பிடிக்காது, உங்களுக்கு நல்லா ரைஸும் உடையாமல் வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பிரியாணி பார்த்தீங்கன்னா அடியும் பிடிக்கல, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சேமியா மாதிரி பார்த்தீங்கன்னா அரிசி உடையாமல் நல்லா நீட்டாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள். இதை எங்கள் சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். வரேன்.